அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள் பொழியக்கூடிய ரமலான் மாதத்துல நம்ம இருக்கோம். ரமலான் மாதத்துல குறிப்பா கடைசி இரவுகள்ல நம்ம இருக்கிறோம். ஒற்றைப்படை இரவுகள், இரவு நேரங்கள்ல என்ன துவா செய்யலாம் அப்படிங்கிறத தொடரா பார்த்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே 2 காணொலி போட்டிருக்கோம் இது சம்பந்தமா. ப்ரொஃபைல்ல போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு சொர்க்கத்தை குறித்து கேட்க வேண்டிய 2 விஷயங்களை பத்தி பார்க்கலாம். ஒண்ணு, நம்ம எல்லாருமே அமல் செய்யறது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறணும்னு நினைக்கிறது சொர்க்கத்துக்காக தான். அப்படிப்பட்ட சொர்க்கத்துல அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்ட்டே கேட்கணும். யா அல்லாஹ், என்னை சொர்க்கவாசி ஆக்கி நான் உன்னைய சொர்க்கத்துல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கையேந்தி நம்ம கேட்கணும். ஏன்னா சொர்க்கத்தை விட சிறந்த ஒரு விஷயம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். சொர்க்கத்துல போய் அல்லாஹ்வை பார்க்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை குறித்து நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கணும். அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சொர்க்கத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு நபர் அனாதைகளை ஆதரிக்கிறாரோ அவர் என்னோட சொர்க்கத்துல இருப்பாருன்னு 2 விரலை காமிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அனாதைகளை ஆதரிக்கிற முயற்சியிலையும் நம்ம ஈடுபட்டு அதே நேரத்துல இந்த துவாவையும் அல்லாஹ்ட்ட செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை கேட்கணும். அதே நேரத்துல இம்மைக்கான 2 துவா இருக்கு. ஒன்று பயனற்ற கல்வியிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். ஒரு விஷயத்தை கற்றுப்போம், தெரிஞ்சுப்போம், படிப்போம், அதனால நம்ம வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதுக்கான நேரத்தை செலவழிச்சிருப்போம், பொருளாதாரத்தை செலவழிச்சிருப்போம், அது பயனளிக்காது. அப்படிப்பட்ட கல்வியிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். பயனற்ற கல்வியிலிருந்து எங்களை பாதுகாத்துட்டு ரப்புல் ஆலமீனே அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல வீணான விஷயங்கள்ல இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். சூரா மூமின்ல சொல்றாங்களா மூமின்களை பத்தி, மூமின்கள் வீணான பேச்சுக்களை விட்டு விலகி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ வீணான விஷயங்கள்ல இருந்து விலகி நம்மளால இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா ரொம்ப கஷ்டம். அப்ப அதை யார்கிட்ட உதவி தேடணும்? அல்லாஹ்ட்ட உதவி தேடி, யா அல்லாஹ், எந்த வீணான விஷயங்கள்ல இருந்தும் பேச்சுக்கள்ல இருந்தும் வீணான விஷயங்களை பார்க்கறது, கேட்கறது, அதை செயல்படுத்துறதுல இருந்து என்னை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதற்கப்புறமா செல்வம் சம்பந்தமா நம்ம துவா கேட்கறத பத்தி சொல்லியிருந்தோம். கணக்கின்றி அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு சொல்லி அதை கொஞ்சம் இலகுவா சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, யா அல்லாஹ், என்னுடைய ஹலாலான தேவைகள், ஆசைகள் எல்லாமே பூர்த்தி அடைகிற அளவுக்கு எனக்கு செல்வத்தை அருள் செய்ய யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நம்ம கையேந்தி கேட்கலாம். ஏன்னா எவ்வளவு நமக்கு தேவைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, அதுக்கு எவ்வளவு செல்வம் தேவைப்படுங்கிறத நம்ம கணக்கு பண்ணி மேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ்ட்ட கணக்கு வச்சும் கேட்கக்கூடாது. தாராளமா நிறைய கேட்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி கேட்கும் பொழுது என்னுடைய எல்லா தேவைகளும், என்னுடைய எல்லா ஆசைகளும், அதாவது நீ அனுமதித்த தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தி அடைகிற அளவுக்கு எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டான். கேட்கும்போது நிச்சயமா அல்லாஹ் தரக்கூடியவனா இருக்கான். ஆகையால இம்மாதிரியான துவாக்களை அதிகமான இந்த நாட்களுடைய இரவு செய்யக்கூடிய நல்ல மனிதர்களா அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானா என்று அல்லாஹ்ட்ட கேட்டவனா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.